யார் யாரோட சேரணும், யாரை பிரிக்கணும், யாரை ஆட்சி அமர்த்தணும். பண்ணுவாரா 500 பேர் இன்னும் அங்கேயும் பேசிட்டு நன்றி வணக்கம் கிளம்புன்னு வந்துட்டே இருப்பார். இவர் ஏர்போர்ட் வந்து ஏறி கேரளா மேலே படுத்துட்டு இந்த கேம்ஸ் விளையாண்டுட்டு எல்லாத்தையும் எங்கே வந்து சேர்த்துறது. அது ஒரு சினிமாக்கார எப்பவுமே வந்து ஒரு போலித்தனமாக இருக்கும், ஒரு பிரம்மாண்டத்தை காமிப்பான், மனித உயிர்கள் பற்றிலாம் கவலை. இப்போ மறுபடியும் நடிக்க போனாலும் போவார். ஜனநாயகம் முடிஞ்சுன்னா பணநாயகன் ஒரு படம் நடிப்பார். வேற என்ன, என்னுடைய கதாநாயகியை காப்பாற்ற முடியாத என்னுடைய பணம் பலாயிரம் கோடி இருந்து என்ன பண்றது, அரசியல் அதிகாரம் இல்லை. அதனாலதான் அவர் எங்க கட்சி ஆரம்பிச்சார். அதுதான் காரணம். கரூர் இல்லம்மா, திண்டுக்கல். புது கதை சொல்றேன், புதுசு பேப்பர்ல வந்து செய்தி தாமா. என்னுடைய 2 பெண்ணு போனாலும் கவலை இல்லை, நானே செத்தாலும் விஜயை பார்த்துட்டேன். விஜய் என்ன பரமசிவனா. நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போக. தலைவருக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணோன்னு கூட்டிட்டு வந்துட்டான். கூட்டிட்டு வந்து தலைவர் தோன்ற உடனே முதல் டிக்கெட் எடுத்து கட்டுறான் தாலி. எங்க தியேட்டர்ல, கரூர்ல. தலைவருக்கு முன்னாடி என்ன கட்டுறான், தாலியை கட்டுறான். இப்போ வந்துட்டு சில பேர் பின்னாடி பிஜேபி இருக்காங்க அப்படிங்கறத நீங்க சொல்லியிருக்கீங்க. டிவிகே தலைவர் விஜய் பின்னாடி யார் இருக்கா? இல்ல, அது யார் இருக்கான்னு இப்ப சொல்ல முடியாது. சரி, அவருடைய ஸ்டாண்டை பொறுத்தான். இந்த தேர்தல்ல தனியா நிக்கிறாரா, இல்ல அதிமுக பிஜேபி கூட்டணியோடு சேருகிறாரா என்பதை சேர்றதுக்கான ஏதாவது ஒரு விஷயம் 100% இருக்கு. ஓகே, 100%. ஏன்னா இப்போ தமிழ்நாடு இந்தியாவிலேயே பெரிய கூட்டணி தலைவர் யாருன்னு அமித்ஷா தான். யாரோட சேரணும், யாரை பிரிக்கணும், யாரை ஆட்சி அமர்த்தணும், இதுதான் அமித்ஷாவுடைய வேலை. இப்போ யாரு சொல்றது பார்த்தா இவங்கள நகர்த்துறது கூட அமித்ஷா தான் நகர்த்துறாரா? டிவிகே நகர்த்துறது ஆமா, அமித்ஷா தான். ஏன்னா இப்போ தமிழ்நாடு அரசு அசரா காருக்கு தனி நீதிபதி செந்தில்குமார் தலைமையில போட்டு இவர் எப்படியாவது இந்த 41 மரணத்திற்கு நீங்க உண்மையாகவே விஜய் தான் காரணம். அதுதான். ஏன்னா கூட்டத்தை அந்த தொடர்ச்சியா ஒரே இடத்துல கூட்டத்தை சேர்த்தது அவருடைய தப்பு தான். எம்ஜிஆர் என்ன பண்ணுவாரா 500 பேர் இன்னும் அங்கேயும் பேசிட்டு நன்றி வணக்கம் கிளம்புன்னு வந்துட்டே இருப்பார். இவர் ஏர்போர்ட் வந்து ஏறி கேரளா மேலே படுத்துட்டு இந்த கேம்ஸ் விளையாண்டுட்டு எல்லாத்தையும் எங்கே வந்து சேர்த்துறது. அது ஒரு சினிமாக்கார எப்பவுமே வந்து ஒரு போலித்தனமாக இருப்பான், ஒரு பிரம்மாண்டத்தை காமிப்பான், மனித உயிர்கள் பற்றிலாம் கவலை இல்லை. இப்ப சினிமாக்காரர் இல்ல சார், கட்சி தலைவர் தானே. இல்ல சினிமாக்காரர் தான். சினிமாவில் தானே தலைவர்களே வருகிறான். நீங்க தமிழ்நாட்டு மக்கள் பூரா முதலமைச்சர் எங்க தேடுறான், சினிமா தேட்டர் தான் தேடுறான், எங்க ஸ்கிரீன்ல தான் தேடுறான். அதனால இவர் ஒரு சினிமாக்காரன் என்ன தலைவனே ஆகலை. தலைவன் எப்போ ஆகணும்னா முதலமைச்சர் நாற்காலிக்கு போனா தலைவர். எம்ஜிஆர் தலைவர், ஜெயலலிதா தலைவர், கருணாநிதி தலைவர். அப்போ இப்போ நடிகன் தான். இப்போ மறுபடியும் நடிக்க போனாலும் போவார். ஜனநாயகம் முடிஞ்சுன்னா பணநாயகன் ஒரு படம் நடிப்பார். அதனால் வாய்ப்பு இருக்கு. அதில் அவருக்கு சினிமா தான் முக்கியம். சினிமாவை காப்பாற்றுவதற்கு தான் அரசியல் தேவை. சினிமாவை ஆமாம். இவருடைய கதாநாயகி கீர்த்தி சுரேஷை உதயநிதி கூட்டிட்டு போய் மாமன்னன் படத்தில் நடிக்க வச்சிட்டாரு. அதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சதை. வேற என்ன, என்னுடைய கதாநாயகியை காப்பாற்ற முடியாத என்னுடைய பணம் பலாயிரம் கோடி இருந்து என்ன பண்றது, அரசியல் அதிகாரம் இல்லை. அதனாலதான் அவர் எங்க கட்சி ஆரம்பிச்சார். அதுதான் காரணம். கருணாநிதிக்கு எம்ஜிஆருக்கு என்ன சண்டை? ஜெயலலிதா யாருடைய நாயகி? ஜெயலலிதானாலதான் எம்ஜிஆர் கருணாநிதி சண்டை. திமுக உடையுது. எங்க பார்த்தாலும் ஒரு நடிகை பிரச்சனை தான். திராவிட இயக்கம் என்பதை நடிகர்கள் தான் அரசியலை தீர்மானிக்கிறார். அப்ப இந்த டிவிகேக்குள்ளேயும் அந்த பிரச்சனை இருக்கா? கண்டிப்பா இருக்கு. தொடர்ந்து மக்கள் வந்துட்டு என்ன நடக்குதுன்னே தெரியாம சில பேர் வந்துட்டு இப்ப வரைக்குமே வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா டிஎம்கே தான் வரும், டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ற கூட்டம் இன்னும் இருக்கு, ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ற கூட்டம் ஒரு பக்கம் இருக்கவே டிவிகேக்கும் சப்போர்ட் பண்ற இளைஞர்கள் கூட்டம் இப்ப வந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்தது கரூர்ல, அப்போயுமே வந்துட்டு நாங்க விஜய் அண்ணனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லி பேசுற மக்கள் இருக்கும்போது மக்களோட புரிதல் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? மக்கள்கிட்ட அரசியலே போய் சேரல, மக்கள்கிட்ட
பெரியார் தான் சொல்லுவார், முட்டாள்கள் ஓட்டு போடுகிறான், ம். அயோக்கியம் ஆட்சிக்கு போறான். ம். இதுதான் பெரியாருடைய பார்வை. ம். அவர் எலெக்ஷன்ல நிக்கலையே, அவரு ம். தேர்தலே நிக்கல. ஏன்? நீங்க ஓ, திண்டுக்கல்ல ஒரு தாய் ம். ம். குழந்தை ஐசியூல உயிருக்கு போராடிட்டு இருக்கு. ம். அப்படியே போட்டுட்டு விஜய் பார்க்க வந்துட்டான் அந்த தாய். அந்த கரூர் கரூர் இல்லம்மா, திண்டுக்கல். திண்டுக்கல். புது கதை சொல்றேன், புது கதை. புதுசு, ஆ. பேப்பர்ல வந்து செய்திதாம்மா. ம். அப்போ அவளுக்கு தன்னுடைய பெத்த குழந்தையினுடைய உயிரை விட விஜயனுடைய முகத்தை பார்க்கணும்னு வர்றான்னா, அவளுக்கு ஏதாவது அரசியல் போய் சேர்ந்திருக்கா? அவளுக்கு ஏதாவது பகுத்தறிவு போய் சேர்ந்திருக்கா அந்த தாய்க்கு? ம். அவளுக்கு இப்படித்தான் 41 பேர்ல 36 பேர் தலித் மக்கள். பச்சை குழந்தையோட ஒரு தாய் 2 பெண்கள் இழந்தா. விஜயை பார்த்துட்டு சொல்றா, என்னுடைய 2 பெண்ணு போனாலும் கவலை இல்லை, நானே செத்தாலும் விஜயை பார்த்துட்டேன். விஜய் என்ன பரமசிவனா? ஒருவேளை மக்கள் வந்து மாற்றத்தை விரும்பலாம்ல சார். ஒருவேளை இவர் வந்தா இது சில இது விஷயங்கள் இது மாறும் சரி, அப்படிங்கறத மாற்றத்தை விரும்புகிற அளவுக்கு அவர் என்ன பெரிய தத்துவார்த்த சாக்ரட்டிஸா, பிளாட்டோவா, அரிஸ்டாட்டிலா, இல்ல டால்ஸ்டாயா? யாருன்னு சொல்லுங்க, ஏதாவது தெரியுமா? டாடி மம்மி வீட்டில் இல்லை, தடை போட ஆளே இல்லை. அதுக்கு மேல பாட விரும்பல. டாடி மம்மி வீட்டில் இல்லை, தடை போட ஆளே இல்லை, கிரிக்கெட் இருக்கு, பேட் இருக்கு, அப்பா அம்மா விளையா இதாம்மா தலைவனுக்கான தகுதி இதுதானா? நீங்க இந்த மக்கள் முடிவு பண்ணா நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போக ஒரு வசனம் தான் எனக்கு ஞாபகம் வருது. ம். PS வீரப்பா சொன்ன ஆ, ஆ. நாடும் நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போக. நீங்க ஒரு ரசிகன் ஆ. தன்னுடைய எதிர்கால மனைவியை கூட்டிட்டு வர்றான். விஜயை பார்த்து விஜய் தலைமையில் ஐயா கல்யாணம் பண்ணணும். விஜய் BMW, பென்ஸ் கார், ஆடி, லேண்ட் குரூசர் இதெல்லாம் போனா தான் கதவு திறக்கும். பனையூர் கதவு திறக்கும். இவன் ஆட்டோவில் போனால் எப்படி திறக்கும்? திறக்கல. தலைவனை பார்க்க காத்திருக்கான் எதிர்கால மனைவியோட. கடலூர் போயிட்டான். கடலூர் போய் தலைவன் எப்படியோ லியோ படத்துல வரதான் செய்வார். படம் ரிலீஸ் ஆகுது. தலைவருக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணோன்னு கூட்டிட்டு வந்துட்டான். கூட்டிட்டு வந்து தலைவர் தோண்ட உடனே முதல் டிக்கெட் எடுத்து கட்டுறான் தாலியை. எங்க ம். எங்க தியேட்டர்ல. தியேட்டர்ல, கரூர்ல. தலைவருக்கு முன்னாடி என்ன கட்டுறான்? தாலியை கட்டுறான். ம். கூட இருக்கிற ரசிகர்கள்லாம் என்ன பண்றான்? என்ன தூவுறான்? பூ தூவுறான். ம். ஆ? பேப்பரை. பேப்பரை. ஆ. கோயில், குளம், அம்மி, அருந்ததி இதெல்லாம் பார்த்து இருக்கு. கோயில ஆ. போய் மந்திர ஓத யாகம் வளர்ந்து தாலி கட்டுறதெல்லாம் போய் ம். எங்க தாலி கட்டுறான்? சினிமா தலைவர் வந்துட்டான்டா, கட்டுறான் தாலியை. தாலியை கட்டி மனைவிக்கு தாலியை கட்டுறான். அந்த குடும்பம், இந்த குடும்பம் எங்கேயா? இதெல்லாம் குடும்பமா? நல்ல குடும்பம், பல்கலைக்கழகம். எனக்கு விஜய் மாதிரியே ஒரு பையன் பிறக்கணும். நான் அதுக்கு மேல சொல்ல விரும்பல. அடுத்த முயற்சிக்கு போயிட்டான். கொண்டு போய் தியேட்டருக்கு வெளியில விட்டு வந்தானுங்க. இப்படி இருக்கிற இந்த சமூக அமைப்பில் ம். விஜய் தான் தலைவன்னா, மக்கள் ஓட்டு போட்டா ஜனநாயகம் அனுமதிக்கும். அவர் முதலமைச்சர் ஆவதை ஜனநாயகம் அனுமதிக்கும்.